ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி பேசிக்காக ஒரு குக்கி பண்ணுறதுக்கு அதாவது மாவு எப்படி பிசையணும், அதுக்கான அளவுகள் என்னென்ன, அந்த பேசிக் மாவை வச்சு எப்படி ஒரு பேசிக்காக சிம்பிளான ஒரு குக்கி பண்ணுறது வித்தவுட் அவன் யூஸ் பண்ணி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் தலை தட்டி எடுக்கணும். அதாவது நிறச்சி எடுக்கக்கூடாது, அது மாதிரி தட்டி தட்டி எடுக்கக்கூடாது. லூஸாக ஏர் உள்ளே போகிற மாதிரி 1 கப் கோதுமை மாவுனா 1/2 கப் பட்டர், 1/2 கப் பொடித்த சர்க்கரை. இது எல்லாமே 240 ml கப்பில் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ், வேறு எந்த எசன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் பொடித்த சர்க்கரை இதுக்காக தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கணும். வெண்ணெய் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெண்ணெயாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆயிருந்ததுன்னா குக்கி ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். வெண்ணெயை இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா க்ரீம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா க்ரீம் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இருக்குன்னா நீங்கள் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் குக்கி பண்ணுறதுக்கு பீட்டர் தேவையில்லை, விஸ்கே போதும். நல்லா க்ரீம் ஆனதுக்கப்புறமா பொடித்த சர்க்கரை 1/2 கப் சேர்த்துக்கிறோம். சர்க்கரையாக எடுக்கக்கூடாது, சர்க்கரையை பொடி பண்ணிவிட்டு நீங்கள் 1/2 கப் எடுத்துக்கணும். இப்போ இதுவும் நல்லா பீட் பண்ணி க்ரீம் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எசன்ஸ் ஆட் பண்ணுறோம். நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் என்னவோ அந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பைனாப்பிள் எசன்ஸ், லெமன் எசன்ஸ், எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு, கோதுமை மாவு 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதையே வச்சு நம்ம ஃபுல்லாக மாவு பிசைய முடியாது. அதனால் இந்த விஸ்க்லேருந்து எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பொறுமையாக பிசையணும். கடைசியாக உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பிசைய அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகி, சர்க்கரையும் மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் வரலேன்னு சொல்லிவிட்டு தண்ணியோ பாலோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவுகள் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு மாவு பதமும் கரெக்டாக வரும். கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு, அதனால் பொறுமையாக பிசையணும். பாருங்கள், மாவு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அப்படி சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும், பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு பேசிக் குக்கி டோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஒரு 3 months கூட வச்சுக்கலாம். நல்லா ஏர்டைட் பாக்ஸ்லையோ இல்லை ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இப்போ இன்றைக்கி இந்த மாவை யூஸ் பண்ணி பேசிக்காக ஒரு குக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவு உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுக்கணும். முதலே உருட்டி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் அவனில் பேக் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் அவன் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அதே மெத்தடில் இந்த குக்கியை நீங்கள் பண்ணிக்கலாம். அவன் கண்டிப்பாக வேணுங்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி குக்கீஸை நீங்கள் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணும்போது அதில் ஆயிலோ பட்டரோ அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குக்கீஸ் 1 இன்ச் இடைவெளியில் நீங்கள் வைக்கணும். ரொம்ப நெருக்கி வச்சிட்டிங்கன்னா குக்கி பேக் ஆகும்போது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படியே. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் இடைவெளி விட்டு வைங்க. நீங்கள் அவனில் வைக்கிற மாதிரி இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அவனில் வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸில் 14 minutes நான் இன்றைக்கி வச்சுருக்கேன், பேக் பண்ணியிருக்கேன். பேக் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு உடனே குக்கியை எடுக்கக்கூடாது. அந்த ஆற வரைக்கும் அதே பிளேட்லேயே விட்டுருங்க. அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் பேக் ஆகும். அதுக்கப்புறமா குக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக பேக் ஆயிடுச்சு. கீழே ப்ரௌன் கலரில் இருக்குது, மேலே ஒயிட் கலரில் இருக்குது. நீங்கள் மைதா போட்டிருந்தீங்கன்னா பியூர் ஒயிட்டில் இருக்கும். நம்ம கோதுமை மாவுங்கிறதுனால கலர் லைட்டாக ஒரு ஐவரி கலரில் இருக்குது. ஸோ நம்மளுடைய குக்கி ரெடி ஆயிடுச்சு. இதில் பட்டரும் கோதுமை மாவும் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.